இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காங்கிரஸ் கட்சியில் புதிய பேச்சாளர்களை உருவாக்கும் வகையில் யங் இந்தியா கீபோல் என்ற செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு ஆலோசனை கூட்டம் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தலைமையில் புதுச்சேரியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பெட்ரோல் டீசல் விலை ₹2 அதிகரித்ததை கண்டித்து தீர்மானமும், மாணவர்களின் வாழ்க்கையை சீர்குலைக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட 5 மற்றும் 8 வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து புதிய பேச்சாளர்களை உருவாக்கும் யங் இந்தியா கேபால் என்ற ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன், காங்கிரஸ் கட்சியில் சிறந்த பேச்சாளர்களை தேர்வு செய்ய யங் இந்தியா கேபால் என்ற ஆப் உருவாக்கப்பட்டதையும், இதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு, காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு ஆகியவற்றை பற்றி பேசலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் வேலையின்மை மற்றும் போதைப் பொருள் தாக்கம் போன்ற தலைப்புகளில் பேச்சு போட்டி நடத்தப்பட்டது. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 50,000, இரண்டாம் பரிசாக 25,000, மூன்றாவது பரிசாக 15,000 வழங்கப்படும் என்று தெரிவித்த அவர், மேலும் அவர்களை கௌரவிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியில் மாநில மற்றும் தேசிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். முன்னதாக நடைபெற்ற இளைஞர் காங்கிரஸ் ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, புதுச்சேரி மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர் ஜோஷ்வா, சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் MLA உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி பொறுப்பாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். உப்பளம் துறைமுக இணைப்பு சாலை குறுக்கே உப்பனாறு சதுரங்க வடிவில் ரெடிமேட் கான்கிரீட் வாய்க்கால் போர்க்கால அடிப்படையில் அனிபால் கென்னடி MLA அமைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலையில் உள்ள புனித பிரான்சிஸ் சவேரியார் பள்ளி மற்றும் காப்பகத்தில் மழை நாட்களில் சாலையில் உள்ள U வடிவ வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டு அங்கு சுற்றியுள்ள பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. இது குறித்து உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் பள்ளி நிர்வாகம் வாய்க்கால் அடைப்பு ஏற்படாமலும் நீர் வாய்க்காலில் நிற்காமல் வெளியேற பணிகளை அரசு மூலம் செய்து கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டனர். அப்பொழுது தற்காலிகமாக மோட்டார் வைத்து வாய்க்கால் நீரை வெளியேற்றி கொடுத்தார் சட்டமன்ற உறுப்பினர். மேலும் நிரந்தர தீர்விற்கு இதனை கவனத்தில் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து தற்பொழுது சதுரங்க வடிவில் ரெடிமேட் கான்கிரீட் கலவை வடிவமைப்பு சாலை குறுக்கே போர்க்கால அடிப்படையில் பொருத்தப்பட்டுள்ளது. இது நேரே சென்று உப்பனார் வாய்க்காலில் இணைகிறது. இந்த பணியை உடன் இருந்து சட்டமன்ற உறுப்பினர், அதிகாரிகள் மற்றும் பிரான்சிஸ் சவேரியார் நிர்வாகம் கன்னியஸ்திரிகளுடன் பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டார். இனிவரும் காலங்களில் வாய்க்காலில் நீர் வேகமாக வடிந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடன் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் முருகன், இளநிலை பொறியாளர் சங்கர், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர்.
மற்றும் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இல்லம் தேடி குமரன் அவர்கள் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மக்களையும் நேரில் சென்று சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து அதனுடன் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான விலையில்லா பொங்கல் தொகுப்பினை வழங்கி வருகிறார். புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு இல்லம் தேடி குமரன் தலைமையில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மக்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து இதனுடன் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான விலையில்லா பொங்கல் தொகுப்பினை வழங்கி வருகிறார். இவ்விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக 5/1/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அங்காளம்மன் ஆலயத்தில் சிறப்பு தீபாராதனை செய்து பின்னர் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சின்னையாபுரம் தொகுதியில் மறைந்த திரு கணேசன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்துவிட்டு சின்னையாபுரம் பகுதியில் இருந்து விலையில்லா பொங்கல் தொகுப்பினை வீடுதோறும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து வழங்கி வருகிறார். ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட 9,000 குடும்பங்களுக்கு விலையில்லா தொகுப்பினை தயார் செய்து அனைத்து வீடுகளுக்கும் திரு குமரன் அவர்கள் நேரடியாக சென்று கொடுத்து வருகிறார். பொங்கல் தொகுப்பில் பச்சரிசி 1 கிலோ, வெல்லம் 1/2 கிலோ, பச்சை பருப்பு 100 கிராம், முழு முந்திரி பருப்பு 25 கிராம், திராட்சை 25 கிராம், ஏலக்காய் 15 கிராம், சிறிய நெய் பாக்கெட்டுடன் சேர்த்து அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கப்படுகின்றது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அந்தந்த பகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்கள் ஊர் பெரியவர்கள் முன்னின்று செய்து வருகின்றார்கள். 5ஆம் தேதி துவங்கி தினமும் காலை முதல் மாலை வரை அனைத்து இல்லங்களுக்கும் திரு குமரன் அவர்கள் தன் திருக்கரங்களால் வழங்கி வருகிறார். பிரெய்லி தினத்தை முன்னிட்டு ட்ரெடிஷன் ஹோட்டல் குழுமம் யங் இந்தியன்ஸ் உடன் இணைந்து பார்வையற்றோர்களுக்கான பிரெய்லி மெனு கார்டினை வெளியிட்டது. 4/1/2025 ட்ரெடிஷன் ஹோட்டல் குழுமம் பார்வை அற்றோர்களுக்கான பிரத்யேக மெனு கார்டை சனிக்கிழமையன்று வெளியிட்டது. பிரெய்லி என்பது பார்வை அற்றோர்கள் படிப்பதற்கான உருவாக்கப்பட்ட ஒரு முறையாகும். அந்த முறையினை கொண்டு உணவகங்களில் மெனு கார்டுகளில் உள்ள உணவுகளின் பெயர் மற்றும் அதன் விலையினை பிரெய்லி முறையில் அச்சடித்து ட்ரெடிஷன் ஹோட்டல் குழுமம் ஒரு மெனு கார்டை உருவாக்கியுள்ளது. இந்த பிரெய்லி மெனு கார்டினை கொண்டு பார்வை அற்றோர்கள் யாரின் உதவி இல்லாமல் தானாகவே தனக்கு தேவையான உணவுகளை ஆர்டர் செய்து கொள்ளலாம். இந்த பிரெய்லி மெனு கார்டினை அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளியில் அமைந்துள்ள ட்ரெடிஷன் ஹோட்டலில் வெளியிடப்பட்டது. இந்த பிரெய்லி மெனு கார்டினை ட்ரெடிஷன் ஹோட்டல் குழுமத்தின் பொது மேலாளர் மகேந்திரகுமார் முன்னிலையில் டாக்டர் ராம்குமார் அவர்கள் பிரெய்லி மெனு கார்டினை வெளியிட்டார். இந்நிகழ்வில் புதுவை CII யங் இந்தியன் சேர்மன் ரகுநந்தன், துணை சேர்மன் ஆரத்தி மற்றும் ஆக்சிபிலிட்டி சேர்மன் இமானுவேல் பிலிக்ஸ் ஆகியோர் முன்னணி வகித்தனர். இந்த பிரெய்லி மெனு கார்டினை ட்ரெடிஷன் குழுமத்தின் அனைத்து கிளைகளிலும் பயன்பாட்டிற்கு வைக்கப்பட்டுள்ளது. உலக நன்மைக்காக புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் 28ஆம் ஆண்டு புனித யாத்திரை நடைபெற்றது. உலக நன்மைக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் சிங்கிரி கோவிலுக்கு புனித யாத்திரை செல்வது வழக்கம். அதன்படி 28ஆம் ஆண்டு புனித யாத்திரை பெருவிழா இன்று புதுச்சேரியில் நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த திருமால் அடிகளாரும் 30க்கும் மேற்பட்ட பஜனை குழுக்களும் 30,000த்திற்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்களும் கலந்து கொண்டனர். இன்று காலை 6 மணி அளவில் காந்தி வீதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்ட பாத யாத்திரையை திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள் மங்களாசாசனத்துடன் துவக்கி வைத்தார். பஜனை குழுவினரோடு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்டு புதுச்சேரி கடலூர் சாலை வழியாக சிங்கிரி கோவில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலை சென்றடைந்தது. தொடர்ந்து நரசிம்ம பெருமாளுக்கு திவ்ய நாம பஜனையும் பிருந்தாவன பஜனைகளும் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனமும் நடைபெற்றது. 20,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு பூஜிக்கப்பட்ட பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்ற தலைவர் இளங்கோ, பொருளாளர் வாசுதேவன், கௌரவ தலைவர்கள் ஆடிட்டர் பூவ ராகவன், ஜெயப்பிரகாஷ், துணைத் தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர்கள் விட்டல், முகுந்தன் மற்றும் நிர்வாகிகள் கோதண்டராமன், ராஜேஷ், அசோக், வெங்கடேசன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி ஸ்ரீமன் வித்யாலயா இன்டர்நேஷனல் மாண்டசரி பள்ளியில் ஆண்டு விழாவில் சிறந்த மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டது.
புதுச்சேரி ஸ்ரீமன் வித்யாலயா இன்டர்நேஷனல் மாண்டசரி பள்ளியின் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் மற்றும் நிர்வாக இயக்குனர் மாதேவி தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வித்துறை அதிகாரி மோகன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் சிறந்த மற்றும் சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் பரதநாட்டிய நடனம், குரூப் நடனம், தனி நடனம் ஆகியவை நடைபெற்றது. இவ்விழாவில் நிர்வாகிகள் விக்னேஸ்வரன், சீதாராமன், நிவேதா விஜயரங்கன் மற்றும் பள்ளியின் முதல்வர் நஸ்ரீன் இப்ராஹிம் உள்ளிட்ட ஏராளமான மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் 4 நாட்கள் நடைபெறும் 30வது சர்வதேச யோகா திருவிழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் சர்வதேச யோகா திருவிழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் 30வது ஆண்டாக சுற்றுலாத்துறை சார்பில் இன்று துவங்கி 7ஆம் தேதி வரை 4 நாட்கள் பழைய துறைமுக வளாகத்தில் சர்வதேச யோகா திருவிழா நடைபெற உள்ளது. துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி சர்வதேச யோகா திருவிழாவை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் இருந்து வருகை புரிந்த போட்டியாளர்கள் பல்வேறு ஆசனங்களை சிறப்பு விருந்தினர்கள் முன்பாக மேடையில் செய்து காண்பித்தனர். இதேபோல் ட்ரோன் ஷோ மூலம் பல்வேறு ஆசனங்களை ஆகாயத்தில் செய்து காண்பித்தது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. 4 நாட்கள் நடைபெறும் விழாவில் பல்வேறு வயதினருக்கான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான யோகாசன போட்டிகள், பயிற்சி பட்டறை நிகழ்வுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. மேலும் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டை சார்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இந்த சர்வதேச யோகா திருவிழாவில் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் யோகா திருவிழாவில் பெற்றோர்கள் அலங்கரிக்கப்படுவதாக புகார் தெரிவித்தனர். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் சர்வதேச யோகா திருவிழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் 30வது ஆண்டாக சுற்றுலாத்துறை சார்பில் இன்று துவங்கி வரும் 7ஆம் தேதி வரை 4 நாட்கள் பழைய துறைமுக வளாகத்தில் சர்வதேச யோகா திருவிழா நடைபெற்றது. துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி சர்வதேச யோகா திருவிழாவை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் இருந்து வருகை புரிந்த போட்டியாளர்கள் பல்வேறு ஆசனங்களை சிறப்பு விருந்தினர்கள் முன்பாக மேடையில் செய்து காண்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த யோகாவில் கலந்து கொள்ளும் மாணவர்களின் பெற்றோர் முறையாக திட்டமிடல் இல்லாததாலும் பெற்றோர்கள் அலங்கழிக்கப்படுவதாகவும் பவுன்சர்களை வைத்து சுற்றுலாத்துறை மிரட்டுகின்றது என்றும் தெரிவித்தனர். இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் சுற்றுலாத்துறை இயக்குனர் தலையிட்டு சரி செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மீதமுள்ள நாட்களில் பெற்றோர்கள் பார்வையிட அனுமதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கம் சார்பில் காரைக்கால் மாவட்ட உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது. முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் 1ஆம் ஆண்டு மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவை காரைக்கால் மாவட்டம் குடிமை பொருள் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் திருமுருகன் அவர்களின் அலுவலகத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் மோகன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு குடிமை பொருள் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் திருமுருகன் அவர்கள் கலந்து கொண்டு 2023ஆம் ஆண்டு 10ஆம் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகையை வழங்கினார். பென்ஷன் வழங்காத முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்களுக்கு சங்கத்தின் சார்பாக உதவித்தொகையை வழங்கினார். இறுதியாக காரைக்கால் மாவட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் பொதுவான கோரிக்கைகளை முன்னாள் ராணுவ வீரர்கள் சார்பாக தலைவர் மோகன் அமைச்சர் அவர்களிடம் முன் வைத்தார். அதையெல்லாம் செய்து கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உறுதியளித்துள்ளார். இவ்விழாவில் சுமார் 30 காரைக்கால் மாவட்ட உறுப்பினர்கள் பங்கு பெற்று ஆண்டு விழா பரிசினை பெற்றனர். விழாவை ராபர்ட் சார்லஸ், ஆனந்தன், சந்தோஷ்குமார் மற்றும் முருகானந்தம் சிறப்பாக செய்திருந்தனர். இவ்விழாவில் கௌரவ தலைவர் சிவராமன்,
துணைத் தலைவர்கள் கந்தசாமி, சுரேஷ்குமார் மற்றும் ராமநாதன், செயலாளர் தும்னிக், இணை செயலாளர் நீலவண்ணன், லட்சுமி நாராயணன், வெங்கடாச்சலபதி, ராமமூர்த்தி, குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேங்காய்திட்டு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி துவக்கப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் பொங்கல் விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி துவங்கப்பட்டது. இதில் அனைத்து குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசாக பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை உள்ளிட்ட பொங்கல் பொருட்களை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் துவக்க நிகழ்ச்சியாக இன்று காலை தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் வீடு வீடாக சென்று பொங்கல் பொருட்கள் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். சிங்கிரிகோவில் லட்சுமி நரசிம்மர் ஆலயத்திற்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு INTUC பொது செயலாளர் முத்துராமன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தினர் உலக நன்மைக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் புனித பாத யாத்திரை செல்வது வழக்கம். அதுபோல் இந்த ஆண்டும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த அடிகளார், ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டு சிங்கிரி கோவிலில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு 28ஆம் ஆண்டு புனித யாத்திரை செல்லும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பாத யாத்திரை செல்லும் ஆன்மீக பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் INTUC மாநில பொது செயலாளர் முத்துராமன் தலைமையில் 1000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் நாகமுத்து, அன்பரசு, கார்த்திக், புருஷோத், மணி, கருப்பசாமி, குமார், ஞானவேல், கலியமூர்த்தி, சுரேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். TN பாளையம் கிராமத்தில் கால்நடைகளுக்கான இலவச மருத்துவ முகாம் பிராணிகள் நல பாதுகாப்பு இயக்கம் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்றது. மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கத்தை அடுத்துள்ள TN பாளையம் கிராமத்தில் கால்நடைகளுக்கான சிகிச்சை முகாம் பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கான இந்த மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். இதில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழை காரணமாக இந்த பகுதியில் உள்ள கால்நடைகளுக்கு சில நோய் தொற்று காரணமாக இளைப்புத்தன்மை உள்ளிட்ட காரணிகளால் கால்நடைகள் பாதிக்கப்படுவதை தொடர்ந்து பிராணிகள் நல பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பில் இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் கால்நடைத்துறை இணை இயக்குனர் டாக்டர் குமாரவேல், மருத்துவர் செல்வமுத்து ஆகியோர் கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மை நீக்கம், குடற்புழு நீக்கம், சினை ஊசி போடுதல் உள்ளிட்ட பல சிகிச்சைகளை கால்நடைகளுக்கு செய்தனர். தொடர்ந்து இந்த முகாமில் பங்கேற்ற 150ற்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு சத்துமாவு, குடற்புழு நீக்க மருந்து உள்ளிட்டவைகளை கால்நடை பராமரிப்பவர்களுக்கு இலவசமாக வழங்கினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் மேலாளர் ஜெய் கிருஷ்ணன் செய்திருந்தார். அன்னையும் பிதாவும் கலைத்துண்டு அறக்கட்டளை சார்பில் 13ஆம் ஆண்டு கலை போட்டி பரிசளிப்பு விழா மற்றும் கலைப்பள்ளி திறப்பு விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார்.
அன்னையும் பிதாவும் கலைத்துண்டு அறக்கட்டளை சார்பில் 13ஆம் ஆண்டு கலை போட்டி பரிசளிப்பு விழா, கலைப்பள்ளி திறப்பு விழா மற்றும் சௌரி அம்மாள் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி உள்ளிட்ட முப்பெரும் விழா கொம்பாக்கம் பாலாஜி நகரில் நடைபெற்றது. இவ்விழாவில் கலை மாமணி முனைவர் சிவராமன் வரவேற்புரையை நிகழ்த்தினார். அருள் தந்தை ஜெயராஜ் முன்னிலை வகித்தார். தேசிய விருதாளர் ஜனார்த்தனன் நோக்க உரையாற்றினார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக கூட துணை பேராசிரியர் முனைவர் சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கலை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் சுந்தர நாட்டிய கேந்திராவின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் முனைவர் சுகுமார், இசைச்செம்மல் பிரபு, கதிரவன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தனர். வசந்தி கிருஷ்ணன் தொகுப்புரையாற்ற கணபதி நன்றி உரை கூறினார். ఓకే అన్న కొన్ని కెట్టను ఓకేనా. அடுத்ததாக திவ்ய தர்ஷினி ஸ்ரீ திவ்யா பிரைஸ் வாங்கினாங்க. ஓகே வாமா வாமா வாமா. நம்ம இதை முடிச்சுட்டு போயிடலாம். அக்ஷய் கன்சோலேஷன் பிரைஸ் பால விக்னேஷ், தானிகா இருக்கீங்களா, நிக்ஷிதா, பிரதீக்ஷா, வைஷ்ணவி, புதுச்சேரி மாநில வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் துளசிதாசன் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி வில்லியனூர் கணவாப்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் துளசிதாசன் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் சார்பாக வில்லியனூர் கணுவாய்பேட்டை அங்காளம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு வன்னியர் இயக்கத்தின் சார்பில் அதன் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இயக்க நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி பழைய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல சங்கத்தின் 2025ஆம் ஆண்டிற்கான பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுவை ஸ்ரீ விநாயக முருகன் ஸ்வீட்ஸ் பேக்கரி நிறுவன தலைவர் ராஜசேகரன் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி முதலியார்பேட்டையில் உள்ள அவரது கடை முன்பு மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரது உருவ படத்திற்கு முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள், வியாபார பிரமுகர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் ராஜசேகரன் அவர்களின் மனைவி சுபா ராஜசேகர், மகன்கள் சதீஷ்குமார், கிஷோர்குமார் மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்றனர். ராஜசேகரன் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி முதலியார்பேட்டையில் உள்ள விநாயக முருகன் ஸ்வீட் பேக்கரி மற்றும் அனைத்து கிளை கடைகளிலும் காலை 5 மணி முதல் வாடிக்கையாளர்கள் 10,000 பேருக்கு தேநீர் இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் அவரது சொந்த ஊரான விருதாச்சலத்தில் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதேபோன்று முதலியார்பேட்டை, தவளக்குப்பம், அரியாங்குப்பம் உள்ளிட்ட அனைத்து கிளை கடைகளிலும் 3000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விநாயக முருகன் பேக்கரி நிறுவன தலைவர் ராஜசேகரன் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பழைய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல சங்கத்தின் 25ஆம் பொதுக்குழு கூட்டம் வெங்கடா நகர் தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியின் பொழுது 2025ஆம் ஆண்டு சங்கம் பெயர் பெற்ற நாற்காட்டி
மற்றும் பொங்கல் பரிசாக மளிகை பொருட்கள் மற்றும் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு சங்க நிர்வாகிகளின் ஆலோசனைப்படி 10 கிலோ இலவச அரிசியும் 4/1/2025 சனிக்கிழமை மாலை 6 மணியளவில் சங்க தலைவர் வேல்முருகன் தலைமையில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சங்க தலைவர் வேல்முருகன் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். செயலாளர் திருநாவுக்கரசு அவர்கள் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை வரவேற்றார். பொருளாளர் முருகன் என்கின்ற முரளி அவர்கள் பொங்கல் பரிசு பொருட்களை வழங்கிட ஏற்பாடு செய்தார். மேலும் இந்த விழாவில் அனைத்து கார் வியாபாரிகளுக்கும் சங்க உறுப்பினர்களுக்கும் பொங்கல் விழாவிற்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்களும் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் துணை தலைவர், துணை செயலாளர், துணை பொருளாளர், கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்க தலைவர் வேல்முருகன் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.